Aqui em cima do viaduto, Mossoró, minha cidade aqui, da abolição 2, 1 e 2, por abolição 3. Olha aí no céu aí. Olha o sol lá. Olha que Como pueden observar, nuestro equipo periodístico ha llegado hasta este mismo lugar de los hechos. Prácticamente la carretera está totalmente destrozada. No, pero así como está, así cuando se ve el barco, que se vea que, porque así en el cielo. இந்த முயலை பாருங்க, இதெல்லாம் ஏதோ கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி என்னைக்காவது உங்க கார் டோர் ஃப்ரீஸ் ஆகியிருக்கா? இவரை பாருங்க, தன்னோட வீட்டுக்குள்ள போக முடியாம கஷ்டப்படுறாரு. ஏன்னா அவருடைய வீடு இப்படி ஃப்ரீஸ் ஆகியிருக்கு. இந்த மாதிரி இயற்கையோட யாராலையும் போராட முடியாது. இயற்கை ஏற்படுத்தும் அழிவை நம்ம இன்னும் சீரியஸ் வார்னிங்காக எடுத்துக்கலைன்னா இதுக்கும் மேலான பேரழிவை தான் சந்திக்க போகிறோம். இன்றைக்கி அப்படி கேமராவில் ரெக்கார்டான இயற்கை அன்னையோட கோபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆச்சரியமான விஷயங்களை கொடுக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த மாதிரி கார் கதவை திறக்க முடியாமல் இருந்தால் எவ்வளவு கடுப்பாக இருக்கும். அதுவும் இப்படி கார் ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகியிருந்தா வெறும் ஒரே ராத்திரி காரை பார்க் பண்ணதுக்கு இயற்கை அன்னை இந்த காருகளை ஐஸ் கட்டியாக மாற்றிருச்சு. கார் கண்ணாடியை இறக்கினா அரை இன்ச்சுக்கு ஐஸ் ஃப்ரீஸ் ஆகியிருக்கு. சரி, எப்படியோ கஷ்டப்பட்டு காருக்குள்ளே போயிட்டாலும் ஸ்டில் காரை ஓட்ட முடியாது. ஏன்னா கார் வீல்ஸும் இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆயிருச்சு. ஃப்ரீஸ் ஆன டயரோட கதியை பாருங்க. இதெல்லாம் உண்மையா? எங்க இப்படி நடக்குதுன்னு கேட்குறீங்களா? ஜனவரி மாதம் தான் 2021 ரஷ்யாக்கும் சைனாக்கும் நடுவில் இருக்கிற கசகிஸ்தான்ல தான் இப்படி நடந்திருக்கு. -56 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்னால ரோட்ல சுத்திக்கிட்டு இருந்த பல உயிரினங்கள் கூட அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருச்சு. 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்கிற தண்ணீரை கூட ஒரு செகண்ட்ல ஃப்ரீஸ் ஆகிற டெம்பரேச்சர் இங்க இருந்திருக்கு. இவரை பாருங்க, இவரோட வீட்டு டோரை ஓபன் பண்ணா ஃபுல்லா ஐஸ் கட்டியால மூடிக்கிட்டு இருக்கு. யகுஷியா ரஷ்யால இருக்கிற இந்த ஊர்லயும் பயங்கர குளிர் டெம்பரேச்சர் இருந்திருக்கு. ஐஸ் சுனாமி. அதுவே இந்த மாதிரி ஐஸ் கட்டினால வீடு ஃபுல்லா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இதுக்கு பேர் தான் ஐஸ் சுனாமி. அதாவது எக்ஸ்ட்ரீம் கோல்ட் டெம்பரேச்சர்னால கடல் தண்ணீர் உறைஞ்சு போய் ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. இதுக்கு அடியில இருக்கிற நீர் ஓட்டத்தினால இந்த ஐஸ் கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமா நவிர்ந்து கடல் ஓரமா இருக்கிறவங்களோட வீட்டுக்குள்ள எல்லாம் புகுந்துருச்சு. இதுவும் ரஷ்யால நடந்தது தான். த டே ஆஃப்டர் டுமாரோ. நியூயார்க்கில் இதே மாதிரி நடந்த ஒரு இன்சிடென்ட் ஹாலிவுட் படமான த டே ஆஃப்டர் டுமாரோ சீன் மாதிரியே இருக்கு. இதுவும் ஒரே ராத்திரியில இப்படி ஐஸா உறைஞ்சு போனது தான். இவரு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இந்த ஐஸ் கட்டியை உடைக்க முடியாது. இந்த ஐஸோட திக்னஸ் 12 சென்டிமீட்டர் இருந்திருக்கு. அண்ட் இந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகும் போது இந்த இடம் என்ன ஆக போகுதோ தெரியல. வார்மர் வெதர் கண்டிஷன்ஸ்ல இருக்கிற நாடுகள் எல்லாம் சேஃப்னு சொல்ல முடியாது. ஆஸ்திரேலியால கடல்ல ஏற்பட்ட இந்த சீ ஃபோம் அடிக்கிற காத்துக்கு ஒரு ஆஸ்திரேலியா நகரத்தையே இப்படி மாத்திருச்சு. கிட்டத்தட்ட இந்த ஃபோமோட ஹைட் 10 அடி உயரத்துக்கு இருந்திருக்கு. பாவம் இந்த பாட்டியை பாருங்க, வெளியே கூட வர முடியல. இந்த மாதிரி சீ ஃபோம் ஒரு விதமான ஆல்கே கடல் நீர்ல அதிகம் இருக்கிறதுனால உருவாகுவதாக சொல்லப்படுது. இந்த சீ ஃபோம் காற்றோடு மிக்ஸ் ஆகி அதை மனிதன் சுவாசிக்கும் போது பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது. ஆனா இந்த மக்கள் அதை பத்திலாம் கவலைப்படுற மாதிரியே தெரியல. அடுத்ததா சாண்ட்ஸ்டார்ம். இதுவே ஃபோமுக்கு பதிலா 150 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு மண் புயல் அடிச்சா 15 மில்லியன் டன் எடையுள்ள மண்ணையும் தூசியும் கிளப்பிக்கிட்டு சைனால இருக்கிற ஒரு நகரத்தையே மண்ணால நிரப்பிருச்சு இந்த சாண்ட்ஸ்டார்ம். இந்த சாண்ட்ஸ்டார்ம்குள்ள டிரைவ் பண்ண ஒரு காரோட நிலைமைய பாருங்க. சாண்ட்ஸ்டார்ம்ல இருந்து தப்பிக்க தண்ணிக்குள்ள போய் மறைஞ்சா அங்க இதுக்கும் பயங்கரமான வாட்டர் ஸ்டார்ம்ஸ் உருவாகும். இந்த வாட்டர் ஸ்டார்மை பாருங்க. தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு பெருசா தெரியலனாலும் 2 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கிற இந்த ட்விஸ்டரோட வேகம் 250 கிலோமீட்டர் பெர் ஹவர். அண்ட் இந்த மாதிரி 2ல இருந்து 3 ட்விஸ்டரை ஒன்னா பாக்குறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த கிளிப்ல மொத்தம் 6 ட்விஸ்டர் சுத்துறத பார்க்கலாம். ஆனா இந்த வாட்டர் ஸ்டார்ம் எவ்வளவு பயங்கரமானதுன்னு தெரியாம இந்த மக்கள் ரஷ்யால ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பீச்சை விட்டு அந்த டொர்னேடோ தான் போகணும்னு நினைக்கிறாங்க போல.
150 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கிற காற்று எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா மவுண்ட் வாஷிங்டனுக்கு வாங்க, அங்கே அது சாத்தியமாகும். இவர் 180 கிலோமீட்டர் வேகம் அடிக்கிற காற்றை முன்னேறி போகிறத பாருங்க. அண்ட் அதுவே இன்னொருத்தர் அவருடைய பேண்ட்டை அந்த குளிர் காற்றுல காமிக்கும் போது வெறும் 20 செகண்டில் அது ஃப்ரீஸ் ஆகிருச்சு. நீங்கள் பார்த்த இந்த காற்றோட வேகம் தான் இந்த வாட்டர் ஸ்டார்ம்ஸோட வேகம். தமிழ்நாட்டில் வந்த கஜா புயலோட வேகம் 130 km/h இருந்தது நம்ம எல்லோருக்கும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல வெயில் காலத்தில் திடீர்னு ஐஸ் கட்டி மேலே விழுந்தா எப்படி இருக்கும்? நான் ஐஸ் பக்கெட் சேலஞ்சை பற்றி சொல்லலை. 2011 கிட்டத்தட்ட 41 டிகிரி செல்சியஸ் வெயில் அன்னைக்கு மண்டைய பொழந்திருக்கு சைபீரியாவில். கொஞ்சமும் எதிர்பாராத விதமாக ஐஸ் கட்டி மழை பெஞ்சு பெரிய டேமேஜை உருவாக்குனதாக சொல்லப்படுது. 2015 பஞ்சாப்ல இதே மாதிரி பனிக்கட்டி மழை பெஞ்சது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இயற்கைக்கு தன்னை எப்படி மாற்றி அமைக்கணும்னு நல்லாவே தெரியும். 1980 மவுண்ட் செயின்ட் ஹெலன்ஸ் அமெரிக்காவில் தன்னை மாற்றி அமைச்ச காட்சி தான் இது. முதல்ல எரிமலை வெடிச்சு அதுக்கப்புறம் 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு நிலச்சரிவு ஏற்பட்டது. இப்படி இருந்த இந்த மலை இந்த நிகழ்வுக்கு அப்புறம் இப்ப பார்க்கறதுக்கு இப்படி இருக்கு. ஒரு எரிமலைக்கு பக்கத்துல வாழ்றது எவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்கும்னு இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்தோனேஷியா எரிமலைகளின் நாடுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்க 100 ஆக்டிவ் வால்கனோஸ் இருக்கு. இந்த மாதிரி புகைகளை எப்பவுமே இங்க பார்க்கலாம். சுமத்ரால இருக்கிற மவுண்ட் சினாபங் வால்கனோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வெடிக்கும். இது வெடிக்கும் போது 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு புகையையும் சாம்பலையும் தூக்கி அடிக்கும். அதுவும் 700 கிலோமீட்டர் வேகத்துல. இப்ப நீங்க பாக்குற இந்த புகை அப்படி வெடிச்சதுதான். இந்தோனேஷியால இருக்கிற இன்னொரு எரிமலை மெராப்பியும் அதே மாதிரி ஆக்டிவ் வால்கனோ தான். அண்ட் இந்த வால்கனோ வித்தியாசமா பிங்க் கலர்ல வெடிச்சதாக சொல்லப்படுது. வெயிலோட ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்படி இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா 2020 அது உண்மையிலேயே நல்ல பிங்க் கலர்ல வெடிச்சது. ஒரு விதமா இந்த எரிமலைகள் தள்ளி இருப்பது நல்லதுதான். இது வெடிச்சாலும் நமக்கு முன்னாடியே தெரியும். அதுவே கடலுக்கு அடியில இருக்கிற எரிமலை வெடிச்சா, ஒருவேளை நீங்க போட்ல போகும்போது திடீர்னு வெடிச்சா, நல்ல வேலை அந்த மாதிரி போட்ல போனவங்க அவங்க டைரக்ஷனை திருப்பிட்டாங்க. நீங்க உங்க கண்ணால இப்ப பாக்குறது அப்படி ஒரு எரிமலை வெடிச்சு லேண்ட் ஃபார்ம் ஆகிறத தான். எரிமலையில இருந்து வரும் தீ குழம்பு கடல் தண்ணீரால இமிடியேட்டா கல்லா மாறிடும். மிஸ்டீரியஸ் கிளவுட் பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கிற இந்த கிளவுட்ஸ் பயங்கரமான ஒன்று திடீர்னு மாறலாம். பார்க்கறதுக்கு சாண்ட்ஸ்டார்ம் மாதிரியே இருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான கிளவுட் ஃபார்மேஷன் இன் லேக் மிச்சிகன். அப்படியே நம்மளை நோக்கி வர மாதிரியே இருக்கும் இந்த கிளவுட்ஸ். இது ஒரு மிஸ்டா இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபார்மேஷனானு நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. அன்லைக் இந்த இன்சிடென்ட் மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பு சடனா ஃபயர் ஸ்டார்மா மாறிச்சு. இப்படி உருவாகிற டொர்னேடோ 800 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை அடையலாம்னு சொல்லப்படுது. அண்ட் இதோட ஹைட்டு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு பெருசா எரியுமா. இது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் பிக்கெஸ்ட் ஃபயர் டொர்னேடோனா அது 1923 ஜப்பான்ல வந்தது தான். ஆல்மோஸ்ட் 650 அடி உயரமும் 1000 அடி அகலமும் இருந்திருக்கு. அண்ட் 200 km/h வேகமும் இருந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த இயற்கை சீற்றத்தை கூட சயின்ஸ்னால சால்வ் பண்ணலாம். ஆனா இப்ப நீங்க பார்க்குற இந்த மாஸ் திமிங்கலம் இறந்து கிடப்பது ஒரு பெரிய மர்மமாக தான் இருக்கு. இந்த கிளிப்ல கிட்டத்தட்ட 400 திமிங்கலங்கள் நியூசிலாந்து பீச்ல கரையோரமா இருந்தாலும் அதுல வெறும் 100 திமிங்கலத்தை தான் காப்பாற்ற முடிஞ்சது. இதே மாதிரி பறவைகள் பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த ஆக்ரோபேட்டிக்கை என்னன்னு சொல்றது? அட்லீஸ்ட் பறவைகளுக்கு எர்த்குவேக் ஆகும்போது தப்பிக்க முடியும். ஆனா மக்களாகிய நம்ம எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இந்த எர்த்குவேக் நேபாள நடக்கும் போது அங்க இருந்த கேமரால லைவா ரெக்கார்ட் ஆனது. இந்த நிலநடுக்கம் எவ்வளவு பெரிய கிராக் பண்ணிருக்குன்னு உங்களாலையும் பார்க்க முடியுது. இதுக்கும் பெரிய லேண்ட் கிராக்கை பார்க்கணும்னா அது ஆப்பிரிக்கால தான். பல மீட்டருக்கு அகலம் இருந்தாலும் இந்த கிராக் 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஏற்பட்டிருக்கு. இது எதனால உருவாச்சுன்னு இன்னும் சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த கிராக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிக்கிட்டே போவதாக சொல்லப்படுது. இந்த கிராக்கோட ஆழம் 5 மாடி பில்டிங் உள்ள போற அளவுக்கு பெருசா இருப்பதாக சொல்லப்படுது. ஒரு சில ரிசர்ச்சர்ஸோட ஸ்டடி பிரகாரம் இந்த பிளவு இன்னும் சில ஆண்டுகளுக்கு அப்புறம் மேலும் பிரிஞ்சு ஆப்பிரிக்கா இன்னொரு தனி கண்டமாக ஆகிரும்னு சொல்றாங்க. எதுவாக இருந்தாலும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி இயற்கையையும் பூமியும் பாதுகாக்கிறோமோ அதுதான் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையையும் சுற்றுச்சூழலையும் கொடுக்கும். நம்ம மனதில் நீங்கா இடம் பெற்ற ஐயா அப்துல் கலாம் அவர்களும் விவேக் சார் அவர்களும் சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு மரம் விதைப்போம், இந்த பூமியை காப்போம், இயற்கையோடு ஒன்றாக வாழ்வோம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இந்த சாண்ட்ஸ்டார்ம்குள்ள பார்த்த அவனுடைய முகம் உண்மையிலேயே எனக்கு ஷாக் ஆச்சு.
நீங்கள் பார்த்த இந்த இயற்கை சீற்றங்களில் எது உங்களை ஈர்க்கக்கூடிய ஒன்றா இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய சிறந்த பதிலை அடுத்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். நம்ம சேனல் வீடியோஸை எல்லாருமே பார்க்குறீங்க. அதில் 8% தான் சப்ஸ்கிரைபர்ஸ், பேலன்ஸ் 92% புது வியூவர்ஸ் தான். ஸோ மறக்காமல் எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க. அப்போ தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எங்களால் கொண்டு வர முடியும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.